ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஜீவ கோஸ்வாமி பற்றி பார்க்கலாம். உங்களுடைய முன்னோர் அவங்க பரத்வாஜ கோத்திரம், யஜுர்வேதம். இந்த இதில் ஸ்ரீ சர்வஜ பண்டிதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. கர்நாடக அரியணையில் இருந்தவர் யார்? ஸ்ரீ சர்வஜ பண்டிதர். அவருடைய மகன் அனிருத்தன். அந்த அனிருத்தனுக்கு 2 பிள்ளைங்க, ரூபேஸ்வர், ஹரிஹரர். ரூபேஸ்வரர் மகன் பத்மநாபன். பத்மநாபருக்கு 5 பிள்ளைங்க. அதில் கடைக்குட்டி முகுந்தன். முகுந்தனுடைய மகன் குமாரதேவ். குமாரதேவுடைய பிள்ளைங்க அமர், சந்தோஷ், வல்லபர். இந்த அமர், சந்தோஷ், வல்லபர் இவங்க தான் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அனுபமர் அப்படின்னு மகாபிரபுவால தீட்சை பெற்ற நாமம் பெற்றவங்க. இந்த 3 பேர். சரி, அனுபமர் ராம பக்தராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு நாள் சனாதனர், நாம் 3 பேரும் கிருஷ்ண கதையை பேசி அதிலேயே மூழ்கி இருக்கலாம். உன்னை விட நாங்கள் வயசில் மூத்தவங்க, எங்கள் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லி அனுபமர்கிட்ட ரூப சனாதனர் சொல்கிறாங்க. அப்போதைக்கு சம்மதிச்ச அனுபமர் ராத்திரியெல்லாம் உறக்கம் வராமல் அழுது தவிக்கிறார். அவரால் பகவான் ராமச்சந்திரரை மறந்து இருக்க முடியாது. ராம பக்தர் அவர். வெடிஞ்சதும் சனாதனருடைய பாதங்களில் பணிந்து, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன பகவான் ராமச்சந்திரர் பாதங்களில் அர்ப்பணிச்சிருக்கிறேன், எனக்கு ராம நிஷ்டையோடு இருக்க அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டுறார். அவருடைய ராமபிரான் மீதான சிரத்தையை பார்த்து மகிழ்ந்த சனாதனரும் ரூபரும் அவரை கட்டி தழுவி அப்படியே ஆசி கொடுக்குறாங்க. இத்தகைய ராமபக்தர் அனுபமருடைய புதல்வர் தான் சில ஜீவகோஸ்வாமி. 1513 முதல் 1598 வரை அவருடைய நம்முடைய பூலோகத்தில் லீலை பண்ணுறார். வைஷ்ணவத்தின் ஜீவன் ஜீவகோஸ்வாமி 1511 ராமகேலிங்கிற கிராமத்தில் பிறந்ததாக இன்னொரு தகவலும் உண்டு. குழந்தையா இருக்கிற போது அனுபமர் ரூபகோஸ்வாமியோட பிருந்தாவன யாத்திரை போகிறார். போகிற வழியில் 3 பேரும் பிரயாகையில் மகாபிரபை பார்த்தாங்க, சைத்தன்ய மகாபிரபை. 10 நாட்கள் அங்கே ஹரிகதா கேட்டாங்க. அதுக்கப்புறம் பிருந்தாவனம் போயிட்டு நீலாச்சலம்ங்கிறது ஜெகநாத்புரி. அங்கே வரும்போது கங்கை கரையில் அனுபமர் அமரராயிட்டார். அப்போ ஜீவருக்கு 4 வயசு. குழந்தையிலேயே பகவான் ராதாகிருஷ்ணருடைய பூஜையில் தலைத்தவர் ஜீவர். பகவானுக்கு மலர் அலங்காரம், சந்தன அலங்காரம் செய்து ரசிப்பார். சைத்தன்யரோடு இருக்கும்போது ஜீவருடைய நடவடிக்கைகளை ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறத எல்லாரும் ரசித்தாங்க. மகாபிரபு கிட்ட ஜீவர் மனசை பறி கொடுத்தார். மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஜீவர் தனியாக அமர்ந்து ஹரிநாமங்களை ஓதுவார். ஒரு நாள் அவருக்கு அப்போது கிருஷ்ண பலராமுடைய காட்சி கிடைச்சது. அவங்கள பிரத்யட்சமாக ஜீவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த மகாபிரபுவாக காட்சி கொடுத்தாங்க. உடனே கண்ணீர் பெருக்கியபடி அவங்களுடைய பாதங்களை வீழ்ந்தார் ஜீவர். உடனே சைத்தன்ய மகாபிரபு ஜீவரை கட்டி அணைச்சிக்கிட்டார். பின்னர் நித்யானந்த பிரபு பாதங்களையும் அவரை ஒப்படைக்கிறார். சில நாட்கள் ஜீவர் கொஞ்ச நாள் கழித்து நவதீவு போகிறார், கங்கை கரையில். அங்கே இவரை பார்த்ததும் பக்தர்கள் கூட்டம் புரிஞ்சுக்கிட்டுறாங்க, இவங்கெல்லாம் பெரிய வைஷ்ணவர்கள், கொஞ்சம் புகழ் வாய்ந்தவங்க, ரூப சனாதன அனுபம குடும்பத்தை சேர்ந்தவர் ஜீவகோஸ்வாமின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் அவரை அங்கே இருந்த ஒரு சிறந்த பக்தர் ஸ்ரீனிவாஸ் அவருடைய இல்லத்தை நோக்கி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நித்யானந்த பிரபு அங்கே தான் இருந்தார், அந்த வீட்டில். கௌரங்க மகாபிரபு உன்னுடைய வம்சத்துக்காக பிருந்தாவனத்தில் இடம் தந்திருக்கிறார், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு அறிவுறுத்துறார். இதனால் ஜீவர் அங்கேருந்து பிருந்தாவனம் நோக்கி நடக்கிறார். வழியில் வாரணாசி வந்தார். காசியில் சர்வபௌம பட்டர், வாசஸ்பதி இவங்களை சந்தித்து வேதாந்தம் படிக்கிறார். இளம் பருவத்தில் ஜீவர்கிட்ட இருந்த வித்யாஞானத்தை பார்த்து காசியில் இருந்த வித்வான்கள் சமாஜம் அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. பின்னர் பிருந்தாவனம் வந்துட்டு ரூப சனாதனரை சந்திக்கிறார். அவங்களுக்கு சேவை செய்து வர்றார். ஸ்ரீ ரூபர் அப்போது பக்தி ரசாமிர்த சிந்து இலக்கியத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். ஜீவர் அவருக்கு
விசிறி வீசுவார் அப்போ. அந்த நேரம் தென்னாட்ட சேர்ந்த வைஷ்ணவாச்சாரியார் வல்லபாச்சாரியார் அங்க வந்தார். ஏற்கனவே பிரயாகையில சைத்தன்ய மகாபிரபுவுடைய ரூபர் இருந்தபோது, அங்க வந்த வல்லவர் தான் தங்கியிருக்கிற கிராமத்துல சைதன்யர பிரசாதம் ஏற்கச் செய்திருந்தார். அப்போ வல்லபாச்சாரியார் தான் இயற்றியிருந்த பாகவத உரைய சைத்தன்யருக்கு படிச்சு காட்டுறார். ஆனா அந்த விளக்கம் வைஷ்ணவ ஆச்சாரியர்னு சில ஸ்ரீதர சுவாமி பாகவதத்துக்கு எழுதியிருந்த உரைக்கு முரண்பட்டு இருந்ததுனால, சைதன்யர் வல்லபருடைய உரைக்கு முக்கியத்துவம் தரல. மேலும் நீ கதாதர பண்டிட்ட போயிட்டு நாம தீட்சை பெற்றிருக்கன்னு மகாபிரபுவால அறிவுறுத்தப்பட்டார். இவ்வாறாக வல்லவர் ரூபருக்கு அறிமுகமாயிருந்தார். பக்தி ரசாமிர்த சிந்து நூலை முழுவதுமாக எழுதி முடிங்க. கடைசியா நான் ஆய்வு செய்து தர்றேன் அப்படின்னு வல்லவர் சொல்ல, ரூபருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்ப ரூபருடைய சேவையில இருந்த ஜீவருக்கு வல்லவருடைய வார்த்தைகள் தீக்காயம் போல காந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு வல்லபாச்சாரியார் யமுனைக்கு போறார். அப்ப தண்ணீர் எடுத்து வர சாக்குல, துணி துவைக்கிற சாக்குல ஜீவரும் வல்லபரோட கிளம்புனார். யமுனைக்கு வந்தாங்க. அப்போ ஜீவர் வந்து வல்லபர்ட்ட தன்னுடைய குருநாதர் இயற்றும் இலக்கியங்கள் எல்லாமே மகாபுருடைய கருணையால் ஆனது. அதுல ஆய்வு செய்ய ஒண்ணுமில்ல. நீங்க பாலகிருஷ்ண வழிபாட்டை பிரதானமா வச்சிருக்கீங்க. மகாபுருடைய மார்க்கத்துல ராதாகிருஷ்ணனுடைய வழிபாடு பிரதானமா இருக்கிறதுனால, தங்களுக்கு அதுல சில விஷயங்கள் மாறுபட்டு தெரியுது. இதான் அப்படின்னு சொல்லி விளக்குறார் ஜீவர். வல்லபரும் அதை ஏத்துக்கிட்டார். அடுத்து 2 பேரும் ரூபர்ட்ட திரும்புறாங்க. அப்ப வல்லபர் ரூபர்ட்ட தங்களுக்கு சேவை செய்யும் இந்த சிறுவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னுடைய சகோதரன் அனுபமர், அவருடைய மகன், எனக்கு சீடன் அப்படின்னு ரூபர் சொன்னார். அப்போ நான் யமுனைக்கரையில் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி ஜீவரை புகழ்ந்து பேசிட்டு போனார் வல்லவர். இயல்பாகவே துரும்பை விட பணிவானவர் ரூப கோஸ்வாமி. இப்போ ஜீவர் இப்படி நடந்துகிட்டது ரூபருக்கு பிடிக்கல. அவருக்கு கோபம் வந்தது. வல்லவர் வயசுல மூத்தவர். அவருடைய கருத்து மேம்பட்டு இருந்தா இருந்துட்டு போட்டோம். உன்னுடைய பாண்டித்தியத்தை காட்டணுமா? நம் கருத்துக்கள் வரும்போது வரட்டும். ஒரு பெரிய வைஷ்ணவருக்கு எதிராக அபராதம் செய்துட்ட. இனி என் முகத்துல முழிக்காதப்போ அப்படின்னு சொல்லி ரூபர் கோபப்பட்டார். இதனால ஜீவர் மன வருத்தத்தோட குருவை பிரிஞ்சார். யமுனையின் மற்றொரு கரைக்கு போயிட்டு ஒரு கிராமத்துல யாருக்கும் தெரியாம வாழ்ந்தார். பட்டினி கிடந்தார். குருவை நினைச்சு ஏங்குறார். அப்போதான் சட் சந்தர்ப்பா அப்படிங்கிற கிரந்தத்தை எழுதுறார். சில பேர் கோதுமை மாவு தருவாங்க. அதை வாங்கி அப்படி தண்ணீர்ல கரைச்சி குடிச்சார். இதனால வயிறு வீங்கி இருந்தது. நோயாளி ஆனார். அந்த பக்கமா சனாதன கோஸ்வாமி ஒரு நாள் பிச்சைக்கு வந்தார். ஒரு வீட்டு வாசல்ல இருந்து ராதே ராதே அப்படின்னு குரல் கொடுத்தார். அப்ப வீட்டை மெழுகிக்கிட்டு இருந்த வயசான பெண்மணி வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு பிச்சையிடலான்னு நினைச்சா. சாணம் மெழுகுறா. அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான் பூர்த்தி செய்துட்டு வந்து பிச்சையிடலாம் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. யாரும் பிச்சையிட வரல அப்படின்னு நினைச்சு சனாதனர் 2ஆம் முறையா ராதே ராதே அப்படின்னு குரல் கொடுத்தார். அப்போ அந்த பெண்மணி, இந்த சாது என்ன குதிரையில வந்திருக்கிறாரு போல, அவசரப்படுறாரு. இதுக்கு அந்த மாவை கரைச்சி குடிக்கிற நம்ம ஒரு சாதுவே தேவல அப்படின்னு சொன்னா. உடனே சனாதனர் ஆச்சரியப்பட்டு அந்த பெண் வரவும், எனக்கு அந்த சாது இருக்கும் இடத்த காட்டுங்க அப்படின்னு வேண்ட, அந்த பெண்ணும் இடத்த காட்டுறா. நோயுற்ற நிலையில ஜீவரை பார்த்தார். ஜீவரும் சனாதனரை பார்த்து ஓடி வந்து காலில் விழுறார். அப்புறம் பேசுனாங்க. ரூபர்ட்ட ஜீவரை அழைச்சிட்டு போறார் சனாதனர். ரூபர் அப்ப வந்து வைக்கோல் வைக்கோலால செய்யப்பட்ட குடிசையில தங்கியிருந்தார். சனாதனர் அவர்கிட்ட கேட்டார், ரூபா பக்தி ரசாமிர்த சிந்து நூல் பூர்த்தி செய்துட்டியா அப்படின்னு கேட்டார். ஒரு ரூபர் வந்து தயக்கத்தோட, இல்ல, ஜீவர் இங்க இருந்திருந்தா நேரம் பூர்த்தி ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப சனாதனர் ஜீவரை ரூபருடைய பாதங்களில் கிடத்துறார். ரூபரும் வருந்தி அவரை அணைச்சிக்கிட்டார். ஜீவரின் உடல் நலத்துக்காக மருத்துவ ஏற்பாடுகளும் செய்தார். ஒரு முறை ஒரு பண்டிதன் ரூப சனாதனர்கிட்ட தர்க்கம் செய்ய வந்தான். அவன் வந்து அஹ், தர்க்கம் செய்ய வந்திருக்கிறான். அவனை பார்த்ததுமே இதுக்கு தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு இவங்க 2 பேரும், யாரு ரூபரும் சனாதனரும், அவன்கிட்ட தோற்று போனதாக ஓலையில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க.
இதனால அந்த பண்டிதன் பார்க்கிற வைஷ்ணவர்கள்ட்டெல்லாம், பிருந்தாவனத்திலே பெரிய வைஷ்ணவர்கள்னு ரூப சனாதனர் சொல்றீங்க. அங்க பாருங்க, ஒ என்ட்ட தர்க்கம் பண்ணி தோத்துருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஓலைய காட்டிட்டு திரிஞ்சான். இத பார்த்த ஜீவர் அந்த பண்டிதன தனியா கூப்ட்டு தர்க்கம் செய்து தோற்கடிச்சு ஊர விட்டு ஓடச் செய்தார். தனிப்பட்ட சாதனையில ஜீவர்ட்ட பணிவும் பொறுமையும் இருந்தது. குரு நம்பிக்கை, இறை நம்பிக்கையில அவர்ட்ட திடமான ஒரு தன்மை இருந்தது. ஸ்ரீ ரூப கோஸ்வாமியோட கனவுல பகவான் தோன்றி, "நான் ராதா தாமோதரராக இங்க இருக்கேன். இப்ப வெளிப்பட விரும்புறேன். ஜீவர் எனக்கு சேவை செய்யணும்" அப்படின்னு சொன்னார். அதன்படி ராதா தாமோதர் கோயில் உருவாச்சுது. அந்த ஆலயத்துல ஜீவரின் கையால நிவேதனங்கள கேட்டு வாங்கி பகவான் சாப்பிட்டார். ஏன்னா கண்ணபிரானுடைய லீலையின் போது ஜீவர் விலாச மஞ்சரிங்கிற நாமத்தோட ஒரு கோபியாக இருந்தவர். ரூப சனாதன கோஸ்வாமிகள் இயற்றிய இலக்கியங்கள் அனைத்தும் ஜீவருடைய பார்வைக்கு பிறகுதான் வெளியிடப்படும். ஜெகநாத்புரி, கவுடதேஸ், பிருந்தாவனம் பகுதிகளில் கௌடிய சம்பிரதாய சர்வ சிரேஷ்ட ஆச்சாரியராக இருந்தார் ஜீவகோஸ்வாமி. மக்கள் மத்தியிலையும் கௌடிய வைஷ்ணவர்கள் மத்தியிலையும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருடைய ராக பக்தி மார்க்கம் கோஸ்வாமிகளால தான் நல்லபடியா பரவுது. மகாபுருடைய உதவியாளரான கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி, அதாவது சைத்தன்ய சரிதம் எழுதினவர், ஜீவ கோஸ்வாமியை தமது சிக்ஷா குருவாக வரித்திருக்கிறார். கௌடிய வைஷ்ணவ உலகத்துல மும்மூர்த்திகள் போல திகழ்ந்த ஸ்ரீனிவாசருக்கு ஆச்சாரிய நாமமும், அதாவது சீனிவாசாச்சாரிங்கிற நாமமும், நரோத்தம தாகூருக்கு அதே நரோத்தமதாஸ் அந்த நாமமும், கிருஷ்ணதாஸுக்கு சியாமானந்த பண்டிட் அப்படிங்கிற நாமமும் கோஸ்வாமியால தான் தரப்பட்டது. அந்த 3 பேரும் கௌடிய வைஷ்ணவத்துல ஒரு மும்மூர்த்திகளாக சொல்லப்படுறாங்க. மகாபுருடைய போதனைகளை வங்கத்துல சீனிவாசாச்சாரியம், அஸ்ஸாம் பகுதியில நரோத்தமதாஸ் தாகூரும், ஒரிசாவுல சியாமானந்த பண்டிட்டும் பரப்புனாங்க. மற்றும் கோவிந்ததாஸ் ராமச்சந்திரர் இப்படி 2 சகோதரர்கள் ஜீவகோஸ்வாமியால கவிராஜ் பட்டம் வாங்கினாங்க. கோவிந்ததாஸ் தான் பஜகுரைமான பாடல் எழுதினவர். பல நூல்களை வைஷ்ணவ உலகுக்கு தானம் தந்த ஜீவகோஸ்வாமி 85 ஆண்டுகள் இந்த பூ உலகத்துல ஜீவித்து 1596ல தை மாதம் சுக்லபட்சம் திருதியை அன்னைக்கு கோலோகம் போறார். பிருந்தாவனம் ராதா தாமோதர் ஆலயத்துல அவருடைய சமாதியை நாம பார்க்கலாம். கௌடிய வைஷ்ணவ கிரந்தங்கள் பெருகியதும் அதுகளை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக ஜீவகோஸ்வாமி முடிவு செய்தார். வயது முதிர்ந்த நிலையில இருந்த கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமிய சைத்தன்ய சரிதம் எழுதுறதுக்கு தூண்டினது ஜீவகோஸ்வாமி தான். கௌடிய வைஷ்ணவம் வேதம், வேதாந்தம், சுருதி, ஸ்மிருதி, புராண சாஸ்திரங்களை கடந்து அமிர்தமாக இலக்கியங்களை தந்தபடியே இருந்தது. மகாபிரபுடைய விருப்பப்படி அந்த கிரந்தங்களை பரப்புறதுக்காக சீனிவாச ஆச்சாரியா, நரோத்தமதாஸ் தாகூர், சியாமானந்த பண்டிட் 3 பேரும் ஜீவரால அனுப்பப்பட்டாங்க. சியாமானந்தருடைய தீட்சை நாமம் கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறது. பிருந்தாவனத்துல கிருஷ்ணதாஸ் தங்கியிருந்த போது நிதிவனம் போயிட்டு அங்க இருக்கிற செடி கொடிகளை சுத்தம் பண்ணுவார். ஒரு நாள் அவர் படுத்திருந்த போது கனவு வந்துச்சு. அதுல பகவான் ராதாகிருஷ்ணருடைய நடனம் தெரிஞ்சது. நிதிவனத்துல நடந்த இந்த நடனத்தின் போது ராதா நடனம் ஆடுறாங்க. அவளுடைய கால் கொலுசு அறுந்து விழுந்துருது கீழே. துண்டா போய் தெரிச்சு விழுந்துருது. அப்போ அங்க ஒரு ஓரமா படுத்திருந்த இந்த கிருஷ்ணதாஸ் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு சகதியில போய் அந்த கொலுசு விழ, அப்போ அந்த சகதி இது கனவுல நடக்குது. ஆனா அந்த சகதி உண்மையாகவே இவர் முகத்துல தெறிக்குது. அ அப்ப இத பார்த்த கிருஷ்ணதாஸ் அந்த கொலுச நேர்ல பார்த்தார். அங்க கிடக்குது சகதியில. அதை எடுத்து பரவசத்தோட பத்திரப்படுத்திக்கிட்டார். ராதையுடைய பாத தரிசனமும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஏங்குறார். அடுத்து அந்த கொலுச வாங்கி வர சொல்லி ராதா தன்னுடைய தோழி லலிதாவ கிருஷ்ணதாஸ்ட்ட அனுப்புறாங்க. லலிதா அவர்கிட்ட கேட்க, இது சாதாரண கொலுசு இல்ல அப்படின்னு அவருக்கு எனக்கு தெரியும். இந்த கொலுசால நான் பரமானந்தம் அடைஞ்சிருக்கிறேன். அதோட உரிமையாளர்ட்ட கொடுக்க நான் ஏங்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் லலிதாவுடைய பாதங்கள்ல விழுந்து ராதாகிருஷ்ணனுடைய சேவையை வரமாக கேட்டார் கிருஷ்ணதாஸ். உடனே லலிதா அவருடைய காதுல ராதா நாமத்தை ஓதி, இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, ராதா தரிசனம் கிடைக்கும்
அப்படின்னு சொன்னான். அந்த கொலுசு மேல படிந்திருந்த தூசுகளோட அவருடைய நெற்றியில இரு இமைகளுக்கும் மேலாக லலிதா வந்து ஒத்தி எடுத்தாங்க. இது ராதையுடைய சின்னம். கொலுசு பகவானால ராதைக்கு தரப்பட்டது. எனவே சியாமாஜி, சியாம் சியாம் கிருஷ்ணன்னா அந்த கருநீல கிருஷ்ணன். அவருடைய கிருபை வந்து உமக்கு கிடைச்சிருக்குது. இந்த ரகசியத்தை உம்முடைய குருநாதர்ட்ட மட்டும் நீர் சொல்லலாம். அதாவது ஜீவகோஸ்வாமிட்ட மட்டும் இந்த கனவு லீலைகளை சொல்லலாம் அப்படின்னு லலிதா சொன்னாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணதாஸ் சியாமானந்த பண்டிட் அப்படிங்கிற பேருக்கு மாறுறார். ஜீவகோஸ்வாமிகள் அப்படி கிருஷ்ணதாஸ் வந்து சியாமானந்த பண்டிட். அந்த சியாமாஜி விக அ கிருபை கிடைச்சதுனால அந்த பேர் அவருக்கு வருது. அப்போ சியாமானந்தா, நரோத்தமா, சீனிவாஸ் 3 பேரும் கௌடிய கிரந்தங்களோட 2 பெரிய வண்டிகள்ல பாகவத தர்ம பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க. விஷ்ணுபூர் அப்படிங்கிற நகரத்துக்கு வந்தாங்க. அந்த பகுதியில பீர்ஹாம்பீர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் உண்டு. அவன் ஹரிகதா, கீர்த்தனம்லாம் கேட்பான். ஆனா கொள்ளைக்காரன். 2 வண்டிகள்ல இலக்கியங்கள் வர்றத அவன் ரத்தின பெட்டி தான் வருதுன்னு நினைச்சிட்டு, இந்த 3 பேரும் தூங்கும்போது ஆட்கள வச்சு அந்த வண்டிகள திருடிட்டான். இவங்க கண்ண திறந்து பார்த்தபோது பெட்டிகள காணோம். அப்போ பதறி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. ரூப சனாதனர், ஜீவகோஸ்வாமியோட உழைப்பு பூரா உள்ள இருந்ததே பறி போயிட்டேன்னு சொல்லி கண் கலங்குறாங்க. சீனிவாஸ் மற்ற 2 பேரையும் கவுட தேசத்துக்கு போகச் சொல்லிட்டு, தான் மட்டும் அந்த பெட்டிகள தேடும் பொறுப்புல இறங்குறார். தோதலி அப்படிங்கிற கிராமத்துல சீனிவாசருக்கு கிருஷ்ணவல்லபர் அப்படிங்கிற பக்தர் நண்பரா அமைஞ்சார். அவர் மூலமா மன்னன் பீர்ஹாம்பீரின் அரண்மனையில தினமும் காலையில பாகவத சொற்பொழிவு நடக்கிறத கேள்விப்பட்டு அங்க சீனிவாஸ் போறார். அப்ப அங்க ஒருத்தர் பாகவதம் படிக்கிறார். தப்பு தப்பா விளக்கம் கொடுத்து பேசிட்டு இருந்தார். அதை கேட்டு பொறுக்க மாட்டாத சீனிவாசாச்சாரியா தாமே உண்மை விளக்கங்களை பேசுறார். அந்த விளக்கங்களை கேட்ட மன்னன், இனி நீர் தான் இங்க பாகவதம் படிக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி வேண்டலாம். சீனிவாஸ் ஏத்துக்கிட்டார். ஒரு சில நாட்கள்ல தாங்கள் பறிகொடுத்த கிரந்தங்கள் அடங்கிய பெட்டிகள் இங்கதான் இருக்குது அப்படிங்கிறது சீனிவாசருக்கு தெரிஞ்சது. மன்னர்கிட்ட இதை பற்றி சொல்ல அவனும் வருந்தி திருந்தினான். தீட்சை பெற்று வைஷ்ணவன் ஆனான். இவர்கிட்டயே தீட்சை பெற்று விஷ்ணுபூர் பூராவும் வைஷ்ணவம் பரவுது. இல்லந்தோறும் மகாபிரபு மூலமா ராதாகிருஷ்ணரை நாம சங்கீர்த்தனத்தோட வழிபடக்கூடிய மார்க்கம் பரவிச்சது. காலப்போக்கில் கௌடிய வைஷ்ணவத்துக்கு விஷ்ணுபூர் ஒரு கேந்திரமாகவே மாறிடுச்சு. பரிபூர்ண இலக்கியங்கள் கிடைச்சத தெரிஞ்சு ஜீவகோஸ்வாமி ரொம்ப ஆனந்தமானார். சீனிவாசாச்சாரியா அடுத்து ராஜகுரு ஆயிட்டார். சனாதன கோஸ்வாமி தினமும் கோவர்தனகிரி மலையை வலம் வருவார். அவருடைய முதுமையில பகவான் கிருஷ்ணர் அவர்கிட்ட, இனி அவ்வளவு தூரம் நீர் நடக்க வேண்டாம், இதோ என் பாத முத்திரை உள்ள ஒரு கோவர்த்தன பாறையை தரேன், இதை வலம் வந்தாலே கோவர்த்தனத்தை வலம் வந்ததாகிறோம் அப்படின்னு ஒப்படைச்சார். இந்த கோவர்த்தன சிலையை நாம வந்து ராதா தாமோதர் ஆலயத்துல பார்க்கலாம். இவங்கள் இந்த மூர்த்தி வந்து ஜீவகோசுமையால பூஜிக்கப்பட்ட மூர்த்திகள் இவங்கெல்லாம், அந்த கோயில்ல இருக்கிற மூர்த்தங்கள்லாம். இப்பவும் முடியாதவங்கெல்லாம் அந்த ஆலயத்திலேயே வலம் வந்து கோவர்த்தன வலம் வந்த பலனை பெறுறாங்க. அங்க கோயில்ல இருக்கிற விக்கிரகங்கள் ராதா பிருந்தாவன் சந்திராங்கிற மூர்த்தி கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி பூஜித்தது. ஸ்ரீ ராதா மாதவ மூர்த்தி உண்டு, அது ஜெயதேவ் கோஸ்வாமி பூஜித்தது. ஸ்ரீ ராதா இன்னொரு ராதா மூர்த்தி இருக்கும், அது வந்து பூகர்ப கோஸ்வாமி பூஜை செய்தது. ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமிகளுக்கு இங்க சமாதிகள் இருக்கு இந்த ஆலயத்துல. ஸ்ரீ ஜெயதேவர், சில பிரபுபாத பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர், சில பக்தி பிரம பூரி கோஸ்வாமி தாக்கூர், கோரச்சந்த் மகாராஜ் ஆகியோருக்கும் இங்க புஷ்ப சமாதிகள் உண்டு. ரூப கோஸ்வாமி, சில பக்திவேத சுவாமி பிரபுபாதா ஆகியோர் இங்க பஜன் சாதனை செய்ததுனால அவங்களுடைய பஜன் குடீரம் இந்த ஆலயத்துல நாம பார்க்கலாம். பிருந்தாவனம் போனீங்கன்னா ராதா தாமோதர் ஆலயத்துல இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.